இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறது வந்து பேபிக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்கு தான் வந்திருக்கோம். 4வது தடுப்பூசி. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 500 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. தடுப்பூசி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஈவன் சைனீஸ் பேபி ஆனாலும் சரி, ஃபாரினர் பேபி ஆனாலும் சரி, தடுப்பூசி வந்து ஃப்ரீ தான். காலையில் 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடுறதுக்காக மட்டுமே தான் இது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 டாக்டர்ஸ் மாதிரி இங்கிட்டு இருப்பாங்க. 4 பேர் அங்கிட்டு தடுப்பூசி போட இருப்பாங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்தோடனே இவங்ககிட்ட தான் நம்ம கார்டு கொடுக்கணும். இங்கே நம்ம ஊரில் மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க பச்சை கலரில். அந்த கார்டு தான் நம்ம ஒவ்வொரு டைம் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அவங்க அதில் நோட் பண்ணிக்கிடுவாங்க. எந்தெந்த நாளில் போடுறது, என்ன ஊசி போடுறதுன்னு நோட் பண்ணிக்கிடுவாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஊசி போட்ட டாக்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த டைம் வந்து இவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். சளி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வந்து என்கொயரி பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன ஊசி போடுறதுன்னு பார்த்து நமக்கு நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்கான ஷீட்டுமே அவங்க இப்போவே கொடுத்துருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் காமிச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஃபிங்கர்லாம் எடுப்பாங்க. இங்கே இவங்க ஊசி போட ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்னிங் 8:00 11 மணி வரைக்கும் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க லன்ச் டைம் எடுத்துகிட்டு 1 மணிக்கு மேலே தான் திருப்பியும் போடுவாங்க. அவங்க கொடுத்துருக்க ஷீட்லேயே வந்து 8 to 10ன்னு நமக்கு டைம் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஊசி போடுறதுக்கு அந்த ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊசி போடுற இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வந்து என்ன ஊசி என்ன வேக்சின் அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஷீட் முன்னாடி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம். அதில் பார்த்திங்கன்னா பாதி சைனீஸில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சைனீஸே எழுத வரல. அப்புறம் நான் வந்துட்டு சும்மா டேட்டு இது மட்டும் எழுதிட்டு அப்புறம் அவங்களே வாங்கிட்டு அந்த சைனீஸில் அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வந்து நம்ம சைன் பண்ணிவிட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே அந்த சிஸ்டமில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே கரெக்டானு செக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கேயுமே வந்து ஃபிங்கர் வைக்கணும். ஃபிங்கர் வச்சதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஓகே பண்ணிவிட்டு நமக்கு குழந்தைக்கு வேக்சின் போடுவாங்க. இங்கே வேக்சின் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி 3 ஊசி 2 ஊசின்லாம் போடலை. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊசியாக தான் போட்டுட்ருக்காங்க. நான் வந்ததுலேருந்து 4 ஊசி இது வரைக்கும் போட்டிருக்கேன். ஒரு ஊசியாக தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வரைக்கும் போடுற குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து அமௌண்ட் வாங்குகிறாங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் போடுறாங்க எல்லா குழந்தைங்களுக்குமே. இவனுக்கு வந்து இந்த போடுற டைமில் ரொம்ப அழுகுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்பலாம் அழுகலை. ஊசி போடுற நேரம் மட்டும் லைட்டாக அழுதான். அதுக்கப்புறம் அழுகவே இல்லை. ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான். சரி பார்த்து அது இந்த ஆதிரே இந்த வாட்ச் இந்த வாட்ச் இந்த ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை. பிடிச்சிக்க இந்த பேனா இந்த பேனா இந்த பேனா
ஸோ நம்ம ஊசி போட்ட அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான், இங்கே தான் இருக்குது. இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 4 கம்யூனிட்டிக்கு சேர்ந்த ஒரு இடம் தான் இது. 4 கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 வீடுங்க பக்கமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4 கம்யூனிட்டிங்க சேர்ந்ததுக்கு தான் வந்து ஒரு இடம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்கலாம். இங்கே பக்கத்துலேயே வந்தோம் அப்படின்னா ஃப்ரூட் ஷாப் இருக்குது. நீங்கள் இப்போ உள்ளே பார்த்துருப்பீங்க, நிறைய சைனீஸ் குழந்தைங்களே வந்து ஊசி போடுறப்ப வந்து அழாம தான் இருந்தாங்க. அது நம்ம ஆதிரன்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி போடுறப்ப வந்து ஜஸ்ட்டு உள்ளே குத்துறப்போ ஒரு அழுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து அழுகவே இல்லை. ஸோ அப்படி பார்த்தா இங்கே இருக்கிறதும் வந்து எங்கள் நம்ம ஊரில் அந்த 5000 6000க்கு போடுற ஊசி தான் வந்து இங்கே ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சைனீஸ்க்கு மட்டும் வந்து ஃப்ரீ கிடையாது, சைனீஸ் ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேபிக்கு வந்து இங்கே தடுப்பூசி போடுறது வந்து ஃப்ரீ தான். ஊசி போட்டு அழுகவே இல்லை பையன், டக்குன்னு அமைதியாகிட்டான். இதே நம்ம ஊராக இருந்தால் ரத்தம் வந்திருக்கும், அழுவுன்னு அழுதுருப்பான். ஊசி போட்டு இந்த பையன் அழுகவே இல்லை. இன்னைக்கு நம்ம ஊரில் ஊசி போட்டுலாம் இந்த பையன் ரத்தமே வந்துருக்கு. நம்ம ஊரில் வலி இல்லாமல் இருக்கிறது ஊசி போடுறது எவ்வளவு ஒரு தடுப்பூசி? ரேட்டு தெரியல, அங்கே 4000 இருக்கும் வலி இல்லாமல் இருக்கிறது. அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே கொடுக்குறாங்க, வலி இருக்கிறது வலி இல்லாதது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டால் வலி இருக்கும், காசு கொடுத்துலாம் அங்கே போட முடியாது. ஸோ தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஊசி போட்டுக்கிட்டா அது கூட ஏதோ எக்ஸ்ட்ரா 2-3 வேக்சின் ஆட் பண்ணுறோம் அப்படின்பாங்க. ஆனால் காசு அதிகம் தான், காசு அதிகம். அது வலி இல்லாமல் இருக்கும் வரைக்கும் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்குலாம் போட்டால் வலியே இருக்காது. அப்படியே அப்பா. இளநீ பார்த்தீங்கன்னா ஒரு இளநீ 8.59 RMB. முலாம்பழம் 6.59. எடுக்கிறியா? ஒன்று எடு. எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியுமா உனக்கு? சரி, அப்போ இதையே வச்சுக்கலாம். இது ஒன்றே போதும். வேறு இது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் வந்து கிட்டத்தட்ட 1.98. எடு. ஆதிரன் இந்தாங்க பழம். ஆரஞ்சு உடனே வாயில் பண்ணி. வாழைப்பழம், பனானா பார்த்தீங்கன்னா 5.8. இது வந்து அரை கிலோ 5.8.你好，这多少钱吗？这多少钱？这个呢，42。啊，吃。这个10块8毛1斤。1斤。对。谢谢。按份。啊，这全部多少？全部大概20几块。21、20多。啊。有。啊，好。இது பார்த்தீங்கன்னா ஈஜின். இங்கே போட்டிருக்கிற ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்க ப்ரைஸ் எல்லாமே அரை கிலோ சீதா. மாம்பழம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து 5.5 RMB.
இது பாருங்க, பழம் 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 45 ஆரம்பி. கிட்டத்தட்ட இந்த பழம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3500 ரூபாய் வரும். டோட்டலாக இப்போ நம்ம எடுத்திருக்க பழம் பார்த்தீங்கன்னா 82 ஆரம்பி டோட்டலாக. நம்ம வாழைப்பழம் வந்து 9.5. இது தெரியும் நினைக்கிறேன், இது வந்து செரி, ரெட் செரி. இப்போ கரெக்டாக வந்து இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஊசி போட்டு. 9:05 ஆகிடுச்சு. 8:25க்கு போட்டோம்.